ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே முருகரை தரிசிக்கணும். முருகர் வந்து நம்ம கனவுல காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, என் கனவுல வந்து முருகர் காட்சி கொடுத்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் நம்ம கனவுலலாம் காட்சி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, நமக்கு கனவுலே கண்டிப்பாக காட்சி கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா, நம்ம முருகர் மேலே ரொம்ப ஒரு மாதிரி அவரை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்களாக இருக்கிறது. அதுக்காக நான் வேலைக்கு போகாமல் அதை பற்றியே செய்ய முடியுமானா அப்படி கிடையாது. நமக்கு நேரம் இருக்கும்போது வேறு சிந்தனைகளை நம்ம கவனத்தை செலுத்தாமல் முருகர் மேலே கவனம் செலுத்துறது. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு சிலர் வழிபாடு செய்வாங்க. தினமும் காலையில் வழிபாடு தீபம் ஏற்றி முருகருக்கு வழிபாடு செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பாராயணம் செய்வாங்க. ஏதாவது ஒரு பாடு, கந்த சஷ்டி கவசமாக இருக்கலாம், வேல்மாறலாக இருக்கலாம், கந்தர் அனுபூதியாக இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அதை அவங்க பாராயணம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒன்று வழிபாடு அல்லது அந்த பாராயணம் செய்யும்போது நமக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து நிறைய நாள் செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கி காலையில் வந்து நமக்கு ஒரு கோவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். கோவமே மேக்ஸிமம் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம பட மாட்டோம். ஏன்னா இதை நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அமைதி, வீட்டில் ஒரு சந்தோஷம் நிலைக்கிற மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை போகும். அந்த மாதிரி இருக்கும். கோவமே வரவே வராது. சரி, இப்போ நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வழிபாடு செய்யலை, பாராயணம் பண்ணல, நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ கந்தசஷ்டி கவசமே எடுத்துட்டா கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்களால் அந்த டைம் வரைக்கும் பாராயணம் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கான டைமும் எங்களுக்கு இல்லை. இப்போ நான் உட்காந்துன்னா என் பிள்ளைங்க வந்து இடையில கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஒரு சாப்பாடே சரி வச்சுட்டு வந்துடுவோம், அந்த விசில் வரதுக்குள்ள நம்ம இந்த பாராயணத்தை முடிச்சுட்டு வரும்னு சொல்லி நானும் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உட்காரும்போது திடீர்னு விசில் வரும், எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா அந்த பாடல் வரையும் முழுசாக படித்ததுன்னு எனக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நான் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சகல ஐஸ்வர்யங்களும் அதில் இருக்குது. இப்போ கந்த சஷ்டி கவசம் வந்து முழுசாக என்னால் படிக்க முடியல, 25 நிமிஷம் மேலே வரைக்கும் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? எளிமையாக நான் முருகரை எப்படி தரிசிக்கிறது அப்படின்னா, ஒன்றுமே பண்ணுவேனா, முருகராக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது நானாக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். பல சொற்பொழிவுகளில் முருகரை பற்றி பேசின ஒருத்தங்க தான் இதை சொன்னாங்க. இதை தான் வந்து நான் உங்களுக்கும் சரி எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ணலாம். ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 3 முறை சொல்லுங்கள், சரி 6 முறை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இந்த ஓம் அப்படிங்கிறத அதை அப்படியே ஃபஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. அந்த சா இருக்கு இல்லையா, அந்த சாவை எடுத்து இந்த பவக்கு பக்கத்தில் போட்டுருங்க. அப்போ என்ன வரும்னா ரவண பவச அப்படின்னு வரும். ஓம் ரவண பவச அப்படிங்கிறத ஒரு 6 முறை சொல்லுங்கள். அடுத்து அந்த ராவை எடுத்து அந்த பவசக்கு பக்கத்தில் போட்டுருங்க. முன்னாடி இருக்கிற எழுத்தை தூக்கி பின்னாடி, முன்னாடி இருக்கிற எழுத்தை தூக்கி பின்னாடி, அப்படி போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி 6 முறை வரும். ஒவ்வொன்றுமே 6 டைம் வரும்போது 36 முறை வரும். இதை வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 8 நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சொல்லி பார்த்தேன். பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி சொன்னால் 8 நிமிஷம் ஆகுது. நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக நமக்கு இது தெரியும், டக்கு டக்கு டக்குன்னு. ஏன்னா அதை நான் ஃபஸ்ட் டைம் தானே சொல்கிறேன், அதனால எனக்கு 8 நிமிஷம் ஆச்சு. டக்கு டக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை படித்ததுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அந்த கந்த சஷ்டி அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க மேலே, ஒரு நாள் 36 கொண்டு ஓதணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த 36 முறை ஓதணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இதை வந்து ஷார்ட்டாக இப்படி சொல்லும்போது நமக்கு கந்த சஷ்டி கவசம் படித்ததுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சரி, இதை நம்ம ஒவ்வொன்றுமே ஃபஸ்ட்டு டோட்டலாக இப்போ உட்காரோன்னா எப்படி சொல்லணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு 36 முறை நம்ம சொல்லி பார்த்துருவோமா? என் கூட நீங்களும் பொறுமையாக சொல்லுங்கள், நம்ம சேர்ந்தே சொல்லுவோம். வாங்க சொல்லலாம். ஓம் சரவண பவ, 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 ஓம் ரவண பவச, 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 ஓம் வன பவசர, 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 ஓம் ந பவசரவ, 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 ஓம் பவசரவண, ஓம் பவசரவண, ஓம் பவசரவண, ஓம் பவசரவண, ஓம் பவசரவண,
ஓம் பவ சரவண. ஓம் வசரவணப. ஓம் வசரவணப. ஓம் வசரவணப. ஓம் வசரவணப. ஓம் வசரவணப. ஓம் வசரவணப. இப்போ 36 முறை சொல்லிட்டோம். நீங்கள் அந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் தான் வந்திருக்கும். இது நம்ம ஃபாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா, வீடியோக்காக அப்படி வேகமாக கூட சொல்லியிருக்கலாம். இந்த நீங்கள் சாமி ஃபோட்டோ முன்னாடியோ அது அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் நமக்கு அந்த சஷ்டி கவசம் படித்ததுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் தினமும் சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள முருகரோட ஆத்மா அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்திங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நிச்சயமாக முருகர் உங்கள் கனவில் காட்சி கொடுப்பார். உங்களையும் சீரும் சிறப்புமாக வாழ வைப்பார். உங்களில் எத்தனை பேரோட கனவில் முருகர் காட்சி கொடுத்துருக்காரு, எந்த வடிவில் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.